சற்று நேரத்தில் புயல் உருவாக உள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. நாளை மதியம் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் கரையை கடக்கும் என கணிப்பு. பல்லடத்தில் மூவர் கொலை குறித்து விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைப்பு. குற்றவாளிகளை பிடிக்க தமிழகம் முழுவதும் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியிருப்பதாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் தகவல். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லாத சூழல் நிலவுகிறது. பல்லடம் அருகே நடந்த மூவர் கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு. புயல் கரையை கடக்கும் நிலையில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ். புதுக்கோட்டையில் பாஜக, அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை. திண்டுக்கல்லிலும் தொழிலதிபர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாய் 290 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். காஞ்சிபுரம் அருகே மின் இணைப்பை மாற்றி மின் கட்டண முறையை மாற்றித் தருவதற்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர், கம்பியாளர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் பயங்கரவாதத்திற்கான எதிரான தீப்பந்த பேரணியின் போது விபரீதம். தீ விபத்து ஏற்பட்டதில் 50க்கும் மேற்பட்டோர் காயம், 12 பேரின் நிலை கவலைக்கிடம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.